ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம அந்த ஸ்கில் டெஸ்ட் ஹைடெக் லேப் ஸ்கில் டெஸ்ட் எழுதி இப்போ கிளியர் பண்ணவங்களுக்கு ட்ரைனிங்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மெயில் வரும்னு சொல்லி. ஸோ ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக ஆல்ரெடி கம்ப்யூட்டர் டீச்சர் படிச்சுட்ருக்காங்க இல்லையா, அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் பேஸ்டு படிச்சுட்டு வேலை இல்லாமவே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாமே கெல்ட்ரானுக்கு எதிராக பள்ளிக்கல்வித்துறையில் அவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது புதுசாக ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு இது மாதிரி ஒர்க் கொடுக்குறீங்கன்ற மாதிரி அவங்க கம்ப்யூட்டர் எல்லாருமே சேர்ந்து இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் மேபி இப்போ ட்ரைனிங் போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கும். யாருக்குமே இன்னும் மெயில் வரல. அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா, சேம் இப்போ ஸ்கில் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணவங்க அண்ட் ஆதார் ஒர்க் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதில் செலக்ட் ஆனவங்களுமே இதுலேயுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு படித்ததுன்றதுனால அவங்களுக்கும் மெயில் வந்திருக்கு. அவங்களும் எக்ஸாம்ஸ் இது நல்ல ஒர்க்காக இருக்கும்ட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஒர்க்குக்குமே செலக்ட் ஆனதுனால அவங்க எல்லாரையும் ஏதாவது எய்தர் இது ஆதார் அல்லது ஹைடெக் லேப் 2த்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களோட ஃபைனல் டிசிஷனை முடிவு பண்ணி சொன்ன அப்புறம் தான் அகெயின் ட்ரைனிங் மெயில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசன். அண்ட் ஆல்ரெடி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாமே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அதுவும் ஒரு ரீசன். இப்போ இதனால் நமக்கு அந்த டெஸ்ட் கிளியர் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருக்க டைமில் இது ஒரு கவலையாக இருக்குது. கோஆர்டினேட்டர் இன்ஃபார்ம் பண்ணது என்னென்னா, இதுதான் இந்த 2 ஒர்க்லேயுமே செலக்ட் ஆனவங்க சீக்கிரம் நீங்கள் டிசைட் பண்ணி இன்றைக்கி இல்லை நாளைக்கு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு மெயில் வரும். அண்ட் தென் இன்னும் அந்த 8209 ஜாபில் மீதி எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கடுத்த செகண்ட் பேட்சுக்கான மெயில், அதுக்கடுத்து எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கா இல்லையா, இல்லை ஆல்ரெடி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு முடிச்சிருக்காங்களா அவங்களுக்கு எதனா வாய்ப்பு தருவாங்களா. ஏன்னா இது ஐடிகே வாலண்டியர்ஸ் மட்டும் கிடையாது, அதாவது ஐடிகே சம்மந்தம் இல்லாத பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு யாராவது அப்ளை பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்கும் கெல்ட்ரான் வாய்ப்பு கொடுத்துருக்கு. இது இல்லாமல் மற்ற டீச்சர்ஸ்லாம் எங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குமான்றது கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதனால தான் மேபி இந்த ட்ரைனிங் போஸ்ட்பான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும். அண்ட் தென் எல்லாருமே ஆதார் ஒர்க் பெஸ்ட்டாக ஹைடெக் லேப் இந்த ஸ்கில் டெஸ்ட் ஒர்க் பெஸ்ட்டான்னு கேட்டுட்ருக்காங்க. இதோட சேலரி எவ்வளோன்ட்டு. ஆதார்க்கு ஒர்க்குங்கிறது நம்ம ஒன்ஸ் ஆதார் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸோட ஆதார் நம்பர் உள்ளே என்ட்ரு பண்ணுறதா தான் இருக்கும். அது எப்போவுமே டைம் ஒர்க் பண்ணால் போதுன்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்கில் டெஸ்ட் லேப் அப்படி கிடையாது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு டைம் 8th 9th 10th இவங்களுக்குலாம் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதில் கண்டிப்பாக நிறைய ஒர்க் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஒர்க் பேஸ்டு எது ஓகேன்ட்டு. ப்ளஸ் சேலரி பேஸ்டு உங்களை நிறைய பேர் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆதாருக்கெல்லாம். ஸோ அதில் என்ன சேலரி சொன்னாங்க அதையும் நம்ம கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ 2த்தில் எது பெஸ்ட்டுன்னு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் இஷ்யூ ஏதாவது சம்மந்தமாக ஏதாவது மெயில் வந்தாலும் எங்களுக்கும் போஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அண்ட் தென் எனக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் நாங்களும் உங்களுக்கு கமெண்ட்டில் போடுறேன். தேங்க்யூ. யாரும் வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக மெயில் வரும், நம்புவோம். எல்லாேருக்கும் ஜாப் கிடைக்கும். தேங்க்யூ.